தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது நடந்து முடிந்த 17வது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் கடந்த 4/5/2026 அன்று வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைய சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தனிப்பெரும்பான்மை கட்சியுடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றது. 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகமும் 73 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் புதிய அரசு பதவியேற்க உள்ளது. அவ்வாறு புதிதாக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுதான் தமிழகத்தினுடைய பண்பாடும் நாகரிகமும் கூட. அந்த அடிப்படையில் அவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று மக்கள் நலத் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக வைத்து இன்று நாம் பார்க்க இருப்பது திரைப்படம் அரசியலை வென்றதா என்பது குறித்து தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம். திரைப்படத்தில் மட்டுமே முதல்வராக வந்த நடிகர்கள் இன்று தமிழகத்தில் நிஜ பொது வாழ்வில் முதல்வராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக மக்கள் உருவாக்கிவிட்டார்கள். அவ்வாறு உருவாக்கிவிட்ட தமிழக வாக்காளர்களுக்கு மிக்க நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் திரைப்படத்துறையிலே அவர்களால் சாதிக்க முடிந்ததை நிஜ வாழ்வில் சாதிக்க முடியும் என்பதையும் தமிழக மக்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அவ்வாறு காட்டிய மக்களுக்கு அவர்கள் சொன்ன செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியுமா என்பதும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடிய சூழலில் தான் உள்ளோம். அவ்வாறு பார்க்கக்கூடிய சூழல் என்பது அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான். என்ன அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் என்பது மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபாய் என்ற அடிப்படையில் பெண்கள் ஓட்டுகளை செலுத்தியுள்ளார்கள். அதேபோல் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் ஃப்ரீ என்ற அடிப்படையிலும் தமிழகம் முழுவதும் அனைத்து நகர மற்றும் நெடுந்தூரம் செல்லக்கூடிய அனைத்து தமிழக அரசு பேருந்துகளிலும் எடுத்துக்காட்டிற்கு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை என்று சொல்லக்கூடிய கும்மிடிப்பூண்டி வரை என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய எல்லை பரப்புகளில் அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளிலும் இலவசமான கட்டணமில்லா பயணம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்துள்ளார். இது தற்பொழுது முக்கியமான 3 செய்திகள் என்பதும் இதை நாளை அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடிய சூழலில் அவர் எந்த திட்டத்திற்கு முதலாவதாக அவர் கையொப்பமிட போகிறார் என்பதும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவ்வாறு மக்கள் திட்டங்களை செயல்படுத்தினால் மிக சந்தோஷமாக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் எவ்வாறு இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியை மௌன புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய 5 வயது முதல் உள்ள குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு ஒரு நல்லாட்சியை ஒரு நிமிடத்தில் மாற்றிய தமிழக மக்களுக்கு அடுத்து இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் ஆகாது என்பதும் ஒரு செய்திதான். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏற்கனவே சொன்னது போல் திரைப்படம் அரசியலை வென்றதா என்பது குறித்தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். இன்று அரசியல் என்பது பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அவருடைய கட்சியை வழிநடத்தக்கூடிய மனப்பக்குவத்தில்தான் தமிழக மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே 234 தொகுதிகளில் போட்டியிட்டதில் 233 சேலம் எடப்பாடி தொகுதியை தவிர மீதமுள்ள 233 தொகுதிகளில் ஒரு தனிப்பட்ட நபர் விஜய் என்ற ஒற்றை குறிக்கோளால் 233 தொகுதிகளிலும் திரைப்படம் போலவே மக்கள் வாக்களித்துள்ளார்கள்.
வாக்களித்த மக்களுக்கு ஒன்று தெரியுமா என்றால் இன்று வரைக்கும் அதற்குள்ள விடை தெரியவில்லை. நீங்கள் வாக்களித்தீர்களே, உங்கள் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் யார் என்பதாவது தமிழக மக்களுக்கு தெரியுமா என்றால் இன்று கூட நான் சில பெண்களிடமும் சில இளைஞர்களிடம் கேட்ட பொழுது பேர் தெரியாதுனே, நாங்கள் வாக்களித்த ஒரே ஆள் நடிகர் விஜய் என்ற அடிப்படையில் ஒற்ற நம்பிக்கையில் நடிகர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்ததான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் படித்த மேதாவிகளும் சொன்ன ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். இன்று தமிழகத்திலே ஐடி துறை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்று வேலையில் இருக்கக்கூடிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது இன்று வரை தெரியவில்லை. அதற்குரிய எவ்வாறு அந்த ஐடி துறை வளர்ந்தது என்பது குறித்து எல்லாம் இன்றுள்ள இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவே வைக்கின்றோம். இந்த திரைப்படத்துறையில் சாதித்த நடிகர் விஜய் அவர்கள் இன்று அரசியல் பொது வாழ்வில் அதே அடிப்படையில் சாதித்துள்ளார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதில் பல பேர் சொல்வது போல் EVM மிஷின் எதையும் நம்புவதற்கு நம்மளை போன்ற படித்தவர்கள் தயாராக இல்லை என்பது ஒரு நம்பிக்கையாகவே நாமளும் இருக்கின்றோம். 1. 2, 234 தொகுதிகளிலும் வாக்களித்த தமிழக வாக்காளர்கள் ஏன் அவருக்கு பெரும்பான்மையாக 108 தொகுதிகள் மட்டும் அவருக்கு வெற்றியை கொடுக்க முடிந்தது என்பதும் ஒரு கேள்வியாக உள்ளது. ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு 1991ஆம் ஆண்டு 89 முதல் 91 வரை நடந்த இதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு நல்லாட்சியாகத்தான் தமிழகத்திலே பார்க்கப்பட்டது. அவ்வாறு பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி விடுதலை புலி பிரச்சனையில், அதில் உள்ளே செல்ல வேண்டாம், விடுதலை புலி பிரச்சனையில் இந்த 91ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் இன்று எப்படி காங்கிரஸ் கட்சி கழுத்தறுத்ததோ அதேபோல் அன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்று ராகுல் காந்தி கழுத்தறுக்கின்றார். அன்று ராகுல் காந்தி தந்தை ராஜீவ்காந்தி பிரதமராக ஆக முடியாத ஒரு சூழலில் கூட சந்திரசேகரை பிரதமராக வைத்துக்கொண்டு அன்று இருந்த கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை கையொப்ப விடாமல் 2 அவையிலும் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தமிழகத்தில் ஆட்சியை கலைத்தார்கள். அவ்வாறு கலைத்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை, இன்று எப்படி மௌன புரட்சி ஏற்பட்டதோ அதேபோல் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழக மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக இருந்த நேரத்தில் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையானது இதே தமிழ் மண்ணில் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறுகின்றது. அன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் உருத்தெரியாமல் போனது. இதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் உருத்தெரியாமல் எழும்பூர் தொகுதியிலே பரிதி இளவழுதி அவர்களும், இதே துறைமுகம் தொகுதியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் வென்று அன்று சட்டசபைக்கு சென்றார்கள். அவ்வாறு சென்ற நேரத்தில் கூட முத்தமிழ் கலைஞர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட சூழலில் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் என்பதும் ஒரு வரலாறாக இருந்தது. அவ்வாறு வரலாறாக இருந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தார்கள். ஏன் விஜய்க்கு அந்த ஒரு நம்பிக்கையை விஜய் தமிழக மக்களும் பெறவில்லையா? தனி மெஜாரிட்டியில் நாம் இவருக்கு ஆட்சியை கொடுத்தால் இவர் தமிழக மக்களுக்கு நன்றியோடு இருக்க மாட்டார் என்று தமிழக மக்கள் எண்ணினார்களா? இல்லை நாம் ஒற்றை வாக்குறுதியாக ஒற்றை பெயர் சோசப் விஜய் என்ற ஒற்றை பெயருக்காக விழுந்த வாக்குகளில்தான் இன்றைய சூழலில் நாளை அவர் பதவி பிரமாணம் ஏற்கப் போகின்றார். அவருக்கு அரசியல் என்ன தெரியும்? எங்களை போன்றவர் ஒரே கேள்வியில்தான். அவர் 2024 கட்சி ஆரம்பிக்கின்றார். இன்று மிகப்பெரிய ஒரு தேர்தல் வல்லுநராக ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தெரியும்? ஆதவ அர்ஜுனா ஒரு ஆளே இல்லை என செங்கோட்டையன் மிக நீண்ட நெடிய ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் உள்ளவர் செங்கோட்டையன். அதில் மாற்று கருத்தே இல்லை. செங்கோட்டையனுக்கு தெரியாத அரசியல் நுணுக்கங்களே இல்லை.
அவருடைய சொல்படி இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அவரால் நடத்த முடியுமா? அல்லது ஐஆர்எஸ் அதிகாரி இருந்த அருண்ராஜ், பல கட்சி தாவிய சிடி நிர்மல்குமார் என்று ஒவ்வொருடைய பேச்சை கேட்டு இந்த ஆட்சி செயல்படுமா என்பதெல்லாம் கடந்த வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். இவருக்கு அரசியல் என்பது என்ன தெரியும்? நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது என்ன தெரியும்? திரைப்படம் மட்டுமே அரசியலை தீர்மானிக்குமா என்பது குறித்து எல்லாம் தெரியவில்லை. நாளை அவர் முதல் கையெழுத்தாக தொலைக்காட்சிகளில் வருவது போன்று தமிழகம் முழுவதும் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா இலவச பயணத் திட்டம். ஏற்கனவே சொன்னது போல் கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டு வரை நகர பேருந்துகள், ஊரக பேருந்துகள், அதேபோல் எஸ்சிடிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகள் அனைத்திலும் இலவசம் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தீர்கள். ஏற்கனவே நகர பேருந்துகளில் எதனால் கடந்த ஆட்சி செயல்படுத்தியது என்பது குறித்து உங்களுக்கு அது தெரியுமா என்பது கூட தெரியவில்லை. கிராமத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்குமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், படித்தவர்கள், கல்லூரி பெண்கள், மாணவர்கள் அனைவரும் நகரங்களை நோக்கி வேலைகளுக்கும், அன்றாட கூலி வேலைகளுக்கும், கல்லூரிகளுக்கும், அரசு அலுவலகங்களுக்கும் வேலைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு வகையான சம்பளம் அவர் சேமிப்பாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதனால்தான் அடுத்து வந்த தேர்தல் அறிக்கைகள் கூட மற்ற செயல்படுத்துவதற்கு அவர்களால் முடியவில்லை. காரணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்கனவே பல லட்சம் கடனில் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் நீங்கள் தமிழகம் ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்கள் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் எடுத்தேறி தொலைதூரங்கள் கூட சென்று விடுவார்கள். அரசு பேருந்துகளை நீங்கள் எப்படி வழிநடத்தப் போகிறீர்கள்? ஏற்கனவே இருந்த அரசாங்கம் இருக்கட்டும், அதுக்கு முந்தைய இருந்த எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம் இருக்கட்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இன்று வரை பணம் கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குகிறது. அதை எந்த அடிப்படையில் நீங்கள் லாப நோக்கில் கொண்டு வரப் போகிறீர்கள் என்பது தெரியவில்லை. அதேபோல் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகளை அவர்களால் செயல்படுத்த முடிந்தது. 4.5 லட்சம் கடனில் தமிழகத்தை விட்டு வெளியேறிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு இந்த 5 ஆண்டு காலங்களில் 5 லட்சம் கோடி கடன்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கியது. அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அது எப்படி செயல்படுத்த முடியும் என்பது ஏற்கனவே என்ன நிலைமையில் போய்கிட்டு தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். திரைப்படத்தில் நீங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசலாம். அதற்காக தமிழக பெண்களும் தமிழக வாக்காளர்கள் வாக்களித்தார்களா என்பதும் கேட்டால் அது குறித்து கூட மக்களிடம் பதில் இல்லை. அவர்கள் சொன்ன ஒரே குறிக்கோள் தான், ஒற்றை பெயர் விஜய் என்ற அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள். அது ஒரு புறம். தற்பொழுது நீங்கள் 108 தொகுதிகளை வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஒரு தொகுதியை நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல். திருச்சி கிழக்கு தொகுதியால் திருச்சி கிழக்கு தான் ராஜினாமா செய்வீர்கள். இன்று சந்தர்ப்பவாதம் என்று நீங்கள் தான் வாரிசு அரசனை மன்னராட்சி முறையை ஒழிப்பேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் வந்தீர்கள். இன்று நீங்கள் அதே மன்னராட்சி முறையிலே வந்த நேருவின் மகள் இந்திரா காந்தி, இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ்காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி, அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் மன்னராட்சியுடன் தான் நீங்கள் இன்று கூட்டணி வைத்துள்ளீர்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கப் போகின்ற என்பது குறித்து நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் ஊழலில்லா ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை கூட்டணியை நீங்கள் எதிர்த்து விமர்சனம் செய்து நீங்கள் இன்று ஆட்சிக்கு வந்துள்ளீர்கள். இன்றைக்கு அதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இன்று நீங்கள் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளீர்கள். அதேபோல் 2 கம்யூனிஸ்ட் கட்சி
என்று நீங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் தான் என்று நீங்கள் ஆதரவு கேட்டுள்ளீர்கள். உங்களுக்கு அவ்வாறு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரே நாளில் ஊழலில் இருந்து புனிதமாகி உங்களிடம் வந்துவிட்டார்களா? அதேபோல் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் மன்னராட்சி முறையை ஒழித்து நாங்கள் இன்று ஆட்சி அமைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எதனால் மன்னராட்சியிலே கடைசி இளவரசராக காங்கிரஸுக்கு குழி தோண்டி வச்சாச்சு தமிழகத்திலே. இந்தியாவிலே குழி தோண்டி வச்சாச்சு, தமிழகத்தில் மட்டும்தான் என குழியை மூட விடாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய பிரதர் ராகுல் காந்தி என்று தெருவாக பிரச்சாரம் செய்தார். அதற்கு அவர் காட்டிய நன்றி கடன் அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு நீங்கள் நேருவின் மன்னராட்சி முறையிலே கடைசி இளவரசராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அது ஒரு புறம். அடுத்ததாக தமிழக மக்களுடைய இலவசங்கள் கொடுத்து மக்களை நாங்கள் 2 திராவிட கட்சிகளும் கணக்காரராக ஆக்கி வைத்ததாக சொன்னீர்கள். இன்று நீங்கள் இலவசத்தை மட்டும்தான் நீங்கள் அறிவித்துள்ளீர்கள். விடியல் பேருந்து திட்டத்தை செயல்படுத்திய அரசால் உங்களால் அதை மீண்டும் எஸ்டாப்ளிஷ் என்று சொல்லக்கூடிய விரிவாக்கம் தான் உங்களால் செய்ய முடிகிறது. அதை உங்களால் நிறுத்த முடியுமா? அது ஒரு புறம் இருக்கட்டும். இலவசங்கள் அப்புறம் பேசுவோம். அடுத்ததாக நீங்கள் இன்று மத்திய அரசு கழுத்தில் இன்று வச்சுட்டு என் கத்தியை நம்மளுக்கு ஏன்னா பிஎம் கிசன் என்ற திட்டத்தின் கீழ் தலைமைச் செயலாளருக்கு மத்திய கல்வித்துறையிலிருந்து இன்று ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? அதை மத்திய அரசை நீங்கள் இதுவரை கட்சி ஆரம்பித்த இந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசு ஒரு வாரத்தில் எதிர்த்து பேசாத நீங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மும்மொழி திட்டத்தை உங்களால் நிறுத்துவதற்கு தைரியம் இருக்கிறதா விஜய் அவர்களே? அது ஒரு புறம். அதேபோல் இவ்வளவு தூரம் ஓட்டு சதவீதம் கூடியதற்கும் ஏற்கனவே இருந்த எஸ்ஐஆரை திறம்பட கையாண்ட இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்தில் 2 அவைகளை தோற்கடித்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வாறு உங்களுக்கு எஸ்ஐஆர் என்றால் என்னன்னு தெரியுமா? இல்லை தொகுதி மறுவரையறை என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த தற்கொலை என்று சொல்லக்கூடிய படித்த மேதாவிகளுக்கு தெரியுமா? ஐடி சோழங்கநல்லூர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்களே, அங்கு எத்தனை ஐடி பூங்காக்களை உருவாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியுமா என்று வாக்களித்த மக்கள் நாம் பார்த்த சில பேர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய வருது, நம்ம போட்டால் ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாரு, ஸ்டாலின் ஆல்ரெடி ஜெயிச்சிருவார்ல. ஏன்னா அன்ற அடிப்படையில் தான் ஒரு விரல் மௌன புரட்சியாக நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட என்று ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதற்கு முதற் காரணம் 5 வயது முதல் 25 வயது உடைய படித்த மேதாவிலாக இருக்கக்கூடிய இன்றைய ஆண்கள் பெண்களும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த அரசு ஊழியர் வாங்குகிற சம்பளம் பத்தலை, பென்ஷனு ஏன்னா பென்ஷன் ஸ்கீமு பிடிக்கலையா, நீ பழைய பென்ஷனை வாங்கிட்டு போக வேண்டியதானே, உனக்கு என்ன இருக்குது? அது ஒரு புறம். அடுத்து முக்கியமான குற்றச்சாட்டை நீங்கள் வச்சது போதைப்பொருள் கலாச்சாரம். சரிப்பா, போதைப்பொருள் கலாச்சாரத்தினால தமிழ்நாடு இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இன்று காலை சென்னையில் உங்களது வட்டச் செயலாளர் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நேற்று என்னுடைய சொந்த மாவட்டமான ராமநாதபுரத்தில் 12 இளைஞர்கள் 4 சக்கர வாகனத்திலே பேருந்து நிலையம் முழுவதும் அட்ராசிட்டி செய்துள்ளார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இன்று காரைக்குடியில் 6 இளைஞர்கள் கஞ்சா போதையில் இளைஞரை வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்ன திரு விஜய் அவர்களே? நீங்களும் காவல்துறையை வைத்துதான் நீங்கள் அனைத்தும் சட்ட ஒழுங்கை செயல்படுத்த போகிறீர்கள், பார்க்க தான் அதையும் நாங்கள் போகிறோம் இன்று காவல்துறை நண்பர் ஒருவர் சொல்கிறார் என்னட்டையே, அண்ணே போதைப்பொருள் கலாச்சாரம் உண்மையாகவே அதிகமாகிடுச்சுனே, அதனால தானே திமுக மக்கள் வெறுத்துட்டாங்க அப்படின்னு. காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா எந்த இடத்தில் யார் ஒவ்வொரு ஊரிலும் போதைப்பொருள் விற்கிறார்கள் என்று?
பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் தானே விற்க விட்டீர்கள். நீங்கள் வந்து என மீண்டும் நீங்கள் தான் மீண்டும் அதே இடத்தில் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். மறுபடி அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்கள் எந்த இடத்தில் லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அரசு அலுவலகங்களில் உங்களால் உருவாக்க முடியுமா, இல்லை காவல்துறையில் உருவாக்க முடியுமா, இல்லை அரசு அலுவலகங்களில் உங்களால் உருவாக்க முடியுமா? எல்லா அரசு அதிகாரிகளும் தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய 100% அலுவலகங்கள் 90% லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 2 திராவிட கட்சியின் காரணம், மாற்று கருத்தே இல்லை என்று புதிதாக 75 ஆண்டுகளுக்கு பிறகு 1967 அண்ணா அவர்கள் ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 55-60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் உருவாகிறது. நீங்கள் என்ன ஒரு செயல் திட்டங்களை தமிழகத்திலே செயல்படுத்த போகிறீர்கள் என்பதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் பார்க்க தான் போகிறோம். திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு கண்முன் உள்ள சவால் கடந்த காலங்களில் போதைப்பொருள் நடமாட்டம் என்பது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு மறுப்பதற்கில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் அடுத்த ஒரு இலவச திட்டங்களினால் மக்களை வந்து நாங்கள் வீணடிச்சிட்டோம் சொல்லி சொன்னீங்க. ஏன்னா இலவச திட்டங்களால் யார் பயன்பெற்றது? இன்று நீங்கள் இலவச கவர்ச்சியாக அறிவித்து தான் நீங்களும் ஆட்சிக்கு வந்துள்ளீர்கள். அந்த இலவச திட்டங்களை உங்களால் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக செயல்படுத்த முடியுமா என்பதையும் பார்க்க போகின்றோம். அது 2. 3வது, தமிழகம் 2 திராவிட உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். தமிழகம் 1967க்கு பிறகு வளர்ந்த வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வளரவில்லை. அதற்கு காரணம் திராவிட கட்சியான திமுகவும் அதிமுகவும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஒரு சவாலாக உங்களுக்கு நாங்கள் விடுகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டும்தான் தமிழகம் இந்த அளவு ஒரு வளர்ச்சியை, இந்தியாவில் எந்த மாநிலம் வளராத ஒரு வளர்ச்சியை தமிழகம் கண்டுள்ளது. இந்த வளர்ச்சியை நீங்கள் வளர்க்கக்கூட வேண்டாம். திரைத்துறையில் நீங்கள் மது போதைகளுக்கும் மற்ற எண்ணற்ற தவறான ஒரு கலாச்சாரத்தை திரைத்துறையில் செயல்படுத்திய நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது என்பதுதான் எங்களுடைய போன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக உங்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். நீங்கள் கேட்கலாம், கலைஞர் கருணாநிதி திரைத்துறையில் தானே வந்தார், செல்வி ஜெயலலிதா திரைத்துறையில் தானே வந்தார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைத்துறையில் தானே வந்தார், உதயநிதி திரைத்துறையில் தான் வந்தார், அதேபோல் முக ஸ்டாலின் திரைத்துறையில் தான் வந்தார் என்று நீங்கள் கேட்கலாம். அறிஞர் அண்ணா திரைத்துறையில் தான் வந்தார், கதைவசனம் எழுதி. அவருடைய உழைப்பு என்ன? 1949 உருவாக்கப்பட்ட கட்சி. 57 நாங்கள் தேர்தலில் நின்றோம், 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம், 62 தேர்தலில் நின்றோம், 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சியாக அமைந்தோம், 67 தமிழகத்திலே ஆட்சியை பிடித்தோம். எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 57 பரங்கிமலை தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கும் கலைஞர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் தனி கட்சியை தொடங்கினார். அவருடைய உழைப்பு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் அவரால் ஆட்சியை பிடித்தது என்பதை இன்று வரை நாங்கள் மறக்கலையே. அதேபோல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1982 அவர் கழகத்தினுடைய கொள்கையமைப்பு செயலாளர், 84 அவர் சட்டமன்றத்தின் மாநிலங்களவையினுடைய மேலவை உறுப்பினர். அவர் அரசியலிலே அனைவரும் உதயநிதி ஸ்டாலினை எடுத்துக்கொள்ளும். அவர் அரசியலிலே உடனடியாக அவர் வரவில்லை. 2019 அவருக்கு அரசியலுக்கு முழுமையாக உள்ளே வந்தால் கூட அவர் அதற்கு முன்பு தன்னுடைய தந்தை தொகுதியிலே அவர் பிரச்சாரம் செய்தவர். 2019 அவர் உள்ளே வந்தால் கூட அவர் இளைஞரணி செயலாளர். 2021 அவர் சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தினுடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் என்றும் இன்று அவர் சட்டமன்றத்தினுடைய அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக உள்ளே வரப்போகின்றார். நாங்கள் உங்களை அப்படித்தான் எதிர்பார்த்தோம். நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று எந்த சூழ்நிலை நாங்கள் நினைக்கவில்லை. அரசியலுக்கு வருவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும், எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வேண்டும், அரசியலை கற்றுக்கற வேண்டும். அதற்கு அடுத்த பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுற, சட்டமன்றம் எப்படி நடைபெறுகின்றது, உங்களால் சட்டமன்றத்தை உங்களால் கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களால் நடத்த முடியுமா?
இதற்கு அனைத்தும் காரணம் மௌன புரட்சி, ஒருவர்கள் புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌன புரட்சியை படித்த மேதாவிகள், ஐடி துறையை உருவாக்கி கொடுத்த அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று உருவாக்கிய அந்த ஐடி மட்டுமல்ல, படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள், அரசு ஊழியர்கள், வடக்கே உள்ள ஒரு சமூகத்தினர், தெற்கே உள்ள ஒரு சமூகத்தினர் மற்றும் இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய பேச்சை கேட்டு வாக்களித்த பெண்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த 5 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சியை நீங்கள் நம்பி வாக்களித்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாட்சியை வழங்குவார் என்பது உங்களை போன்று நானும் ஆவலாக இருக்கின்றேன். அவர் நல்லாட்சியை வழங்க வேண்டாம், நாங்கள் செயல்படுத்திய திட்டங்களை அவர் செயல்படுத்தினால் போதும். இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாகத்தான் வரும். ஆனால் மக்களுடைய முழு நம்பிக்கையை பெற்று ஒருவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 91 திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்க இடம் தெரியாமல் உருவாக்கப்பட்டது. மீண்டும் எழுந்து நாங்கள் 96 ஆட்சியை பிடித்தோம். 2011 எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர வைக்க தமிழக மக்கள் விரும்பவில்லை. 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 97 தொகுதிகளை மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கிய விளைவாக 97 தொகுதிகளை பெற்று மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டோம். 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னது போல் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆட்சியை வழங்கினோம். ஒருவரல் புரட்சியாக, மௌன புரட்சியாக செயல்படுத்திய இந்த வாக்காளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறோம். நீங்கள் வாக்களித்த ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்பதுதான் உங்களை போன்றவர்கள் எண்ணமாக இருந்தாலும் என்னை போன்ற ஒரு எண்ணம். ஏன்னா அவர் வாக்களித்த உங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை, என்னை போன்ற வாக்களிக்காதவர்களுக்கு முதலமைச்சர். நான் வாக்களிக்கவில்லை என்பதை நேரடியாக ஒற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் அவர் நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அவர் செயல்படுத்தப் போகிறார் என்பது குறித்து வரும் காலங்களில் பார்ப்போம். அவருடைய நாளை பதவியேற்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்டு. அவரை போன்ற ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியை இந்த தமிழகம் பார்த்திருக்காது. அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட ஜெயலலிதா அவர்களுக்கே வழிகாட்டியாக செயல்பட்டவர். அவரை போன்றவரை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிட்டதன் விளைவு இன்று அவரால் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழலை தமிழக மக்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம். நன்றி. வாக்களித்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும், வாக்களிக்காத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உட்பட நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தால் அந்த மாற்றத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் கற்றி தமிழ் தேசியம் பேசிய சீமான் அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய நிலைப்பாடாக இருந்தது என அனைத்து வாக்காளர்களுக்கும், அனைத்து தமிழக மக்களுக்கும் நன்றி.